ஒழுங்கான யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பாய்க்கு கபீர் பாய்க்கு ஃபோன் அடிச்சு பேசும்போது ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணாப்புல. பார்த்தீங்கன்னா ஈகோக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைட் சீட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்ஸ் வைக்கிறோம்னு சொன்னால் அது எப்படி வச்சுருக்கோம் பாருங்க. ஈகோவில் லெஃப்ட் சைட் சீட்டு பார்த்தீங்கன்னா ரயில்ஸ் வராது. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்துற மாதிரியே ஒரிஜினல் சீட்லேயே ரயில்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஹெட்ரெஸ்ட்டு இதுவுமே பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரிமூவல் ஹெட்ரெஸ்ட்டு நம்ம எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். கழட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர் சீட்டு பார்த்தீங்கன்னா ரயில் சீட்டே மாட்டி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ரயில்ஸே இது பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்டிங் பண்ணி நம்ம அழகாக ஜம்முன்னு இப்படி ஏறி உட்காந்துக்கலாம். சீட் இறக்குனாலுமே எவ்வளோ கேப்பு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகும்போது நல்லா டிஃப்ரெண்ட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட்டு ஒரிஜினல் சீட்டு இதையுமே நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணால் உள்ள லக்கேஜ் ஃபுல்லாகவே ஏற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கேப் இருக்குன்னு. லக்கேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீட்டு வேணால் இப்படி கமுத்தி இப்படி திருப்பிக்கலாம். அதுவாக பார்த்தீங்கன்னா சாஞ்சு உட்காணுன்னா இந்த அளவுக்கு சாஞ்சு உட்காந்து இந்த அளவுக்கு லக்ஸூரியாக இருக்கும். சீட்டு பார்த்தீங்கன்னா இப்படி லக்ஸூரியாக சாஞ்சு இப்படி படுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம லாங்கெலாம் போகும்போது இந்த அளவுக்கு ஃபோல்டிங் ஆகும். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் லாங் டூரெல்லாம் போகும்போது. பார்த்தீங்கன்னா இவர் தான் கீழக்கரையிலேருந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு. நம்ம 10 நாளை ஃபாலோ பண்ணி நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட நம்ம ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. நான் கோயம்புத்தூருக்கு நிறைய பேர் இதே மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசினேன். ஒழுங்கான யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பாய்க்கு கபீர் பாய்க்கு ஃபோன் அடித்து பேசும்போது ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணாப்புல. அதாவது நான் வண்டி வாங்குறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் கால் பண்ணிட்டு இருக்கிறேன். கால் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கொண்டு வாங்க போய் நான் எல்லாம் பக்காவாக பண்ணி தரேன் பையன் சொன்னாப்புல. அதே மாதிரி நான் வண்டி கொண்டு வந்தேன். எனக்கு பக்காவாக பண்ணி தந்தாங்க. அவங்களுடைய அனுசரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். யார்ட்டையுமே வந்து கஷ்டம் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சாங்க. கொஞ்சம் கூட ஒரு மூஞ்சி செலிக்காமல் அதுதான் நமக்கு பிடிக்கணும். இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட வாரேன்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா பக்காவாக எனக்கு பண்ணி தந்தாங்க. மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அதனால தான் அவங்கள நான் 10 நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து நான் இந்த இடத்துக்கு நான் வந்து பண்ணி கேட்டது. நல்லா பக்காவாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே பாய், தேங்க்ஸ் பாய். நல்லது. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு இதுக்காக சொல்லுங்கள். கீழக்கரையில் இருக்கிற பாய்க்கெல்லாம் சொல்லுங்கள். நீங்களும் வாங்க, நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இன்ஷா அல்லாஹ்.